மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து வெள்ளலூர் மட்டங்கிப்பட்டியில் ஞாயிறன்று வாக்கு சேகரித்த அமைச்சர் மூர்த்தி தான் விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்துவிட்ட சாதனை குறித்து பேசிய போது குறுக்கிட்ட விவசாயி ஒருவர் தண்ணீர் தருவதாக கூறி நாசமாக்கி விட்டதாக கூச்சலிட்டார். நெல்லு முழுமையாக விளைந்தால்தான் நம் மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். 10 நாள் 20 நாள் வைத்தா கையில் இருக்க காசு எல்லாம் விவசாயம் வணக்கம். தண்ணீராரம் சொல்லி நாட்டையே நாசமாக்கி விட்டீங்க. சுடியாடாக்கி விட்டீங்க. தண்ணீர் மாதிரி காட்டுப்புற நான் சொல்ற கேளியா? நான் பேசுறத கவனிடா முட்டாள. 10 நாள் 20 நாள் தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்டு மக்களை ஏமாற்றிய ஏமாத்துக்கார பயிர்களே. ஆரணி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அருந்தோடு கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது போர் போட்டாலும் தண்ணி வரலப்பா என்ற பெண்மணியிடம் பக்கத்துல இருக்கிற கல்லூரி நம்மளதுதான் என்றதும், நீ யாராவேனா இரு, தண்ணி எப்போ வரும் என்றதால் தண்ணீர் வரும் இடத்தில் போர் போட்டு தருவதாக சிரித்தபடியே உறுதியளித்தார் கணேஷ்குமார். என்ன யார் தெரியுதா? இந்த பக்கத்துல காலேஜ் இருக்குல்ல, பொன்னூர் காலேஜ். இரமா பொன்னூர் காலேஜ் தான் நான். இந்த பூமி தான் அங்கேயும். நம்ம பூமியில எந்த இடத்துல தண்ணி இதுன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? காலேஜ்ல வெயில் காலத்துல எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்குது. நமக்கு கிணறு எடுத்தாராம் தலைவர், டேங்கும் போட்டாராம் தலைவர். தண்ணி வர்றதுக்கான வழி பார்ப்போம். அது இடையில சின்டாக்ஸ் நான் வந்து 2 சின்டாக்ஸ், சின்டாக்ஸ் டேங்கு 2 சின்டாக்ஸு சின்னியா ஃபண்டில் உங்களுக்கு நான் எக்ஸாம் தரேன். நீ இங்கே ஊரில் கரெக்டாக பார்த்து நீர்வளம் பார்த்து கரெக்டாக போட்டு பயன்படுத்திக்கணும். ரைட்டம்மா?